தன்மானம் என்கிற ஒன்றை இறுக பற்றி கொண்டிருக்கிற உலகத் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். சமீபத்தில் நடிகர் அரவிந்த் சாமி வழங்கி இருக்கிற நேர்காணல் இந்த காணொலியை என்னை பேச வச்சிருக்கு. அப்படி அந்த காணொலியில அவர் என்ன பேசினார் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் மணி என்கிற ஒரு புத்தகத்தை பத்தி பேசியிருக்கிறார். ஒரு நடிகர் ஒரு புத்தகத்தை பத்தி பேசியிருக்கிறாருன்னு மகிழ்ச்சி அடைகிறதா, இல்ல ஒரு நடிகர் பேசிய பிறகு ஒரு புத்தகம் அறிமுகமாகி இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகம் எந்த சமூக வலைதளங்களையும் பதிவிறக்கம் பண்ண முடியல, எந்த தளத்திலையும் அந்த புத்தகத்தை வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இவ்வளவு பேரு ஆர்வமாக அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட, இந்த புத்தகத்துல அப்படி என்ன பேசப்பட்டிருக்கு? பணத்தை எப்படி செலவு பண்ணணும், பணத்தை எப்படி சேமிக்கணும் என்பதற்கான வாய்ப்புகளை, வழிமுறைகளை அந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. பணத்தை எப்படி உளவியல் சார்ந்து ஒரு மனிதனோடு இணைக்குது என்பதை தான் அந்த புத்தகம் பேசுது. அந்த புத்தகம் பல ஆண்டுகளுக்கு முன்னால வெளிவந்த ஒரு புத்தகம். ஆனா அது இன்னைக்கு நம்ம எல்லோரும் மத்தியிலையும் பரபரப்பாக பேசப்படுவதற்கு நடிகர் அரவிந்த் சாமி தான் காரணம். அவருக்கு இந்த காணொலியின் வாயிலாக நன்றி சொல்லி, அந்த புத்தகம் பேசுகிற அதே உளவியலைத்தான் தமிழ்நாட்டில் சாதாரண எளிய குடும்பத்தில் இருக்கிற அப்பாக்களும் நமக்கு உணர்த்துகிறார்கள்ங்கிறத நாம மறந்துடவே கூடாதுங்க. அழகான ஒரு சின்ன கிராமம். சரண்யா என்கிற ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. அந்த மாணவியினுடைய அப்பாவுக்கு நிரந்தரமான வேலை கிடையாது. கிடைக்கிற வேலையை செய்கிற ஒரு அப்பா. அன்னைக்கு கார் ஓட்டுறதுக்கு ஆள் தேவைன்னா சரண்யாவின் அப்பா டிரைவர். அன்றைக்கு பெயிண்ட் அடிப்பதற்கு ஆள் தேவைன்னா சரண்யாவின் அப்பா ஒரு பெயிண்டர். அன்னைக்கு விவசாயத்துல களை பறிக்கிறதுக்கு ஆள் தேவைன்னா சரண்யாவின் அப்பா ஒரு விவசாய கூலின்னு வேலைக்கு தகுந்த அடையாளத்தோடு வாழுகிற ஒரு அப்பாவின் மகள் சரண்யா. சரண்யாவின் பள்ளிக்கூடத்துல ஒரு இன்ப சுற்றுலா. பக்கத்துல இருக்கிற மதுரைக்கு போகணும். 300 ரூபாய் கட்டணம். சரண்யாவால அந்த 300 ரூபாயை கட்ட முடியல. தன் அப்பாவிடத்தில் வந்து 300 ரூபாய் பணம் கேட்கிறா. அப்பாவும் மகளுக்காக 300 ரூபாயை தேடி அலைகிறார். ஆனா அந்த ஒரு வாரமா எந்த வேலையும் கிடைக்காமல் பணத்தை கொடுக்க முடியல. நாளைக்கு காலையில 8 மணிக்கு சரண்யா சுற்றுலாவுக்கு போகணும். முதல் நாள் மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த சரண்யா, அப்பா நாளைக்கு காலையில எனக்கு பணம் வேணும்னு சொல்லி கோபமாக முகத்தை திருப்பிக்கிட்டு போறா. அன்றைக்கு அந்த நொடி சரண்யாவை அந்த அப்பாவால சமாளிக்க முடியல. சட்டையை மாட்டிட்டு வெளியில வர்றாரு. இரவு முழுக்க வேலை தேடி அலைகிறாரு. எந்த வேலையும் கிடைக்கல. மகளை எதிர்கொள்ள திராணியற்ற அந்த தந்தை வீட்டுக்கு போகாம ஊர் மத்தியில் இருக்கிற கொட்டடியில தூங்குறார். வீட்டுல சரண்யாவோ, அம்மா அப்பா வந்துருவாரா, நான் நாளைக்கு காலைல போயிடுவேனா, அப்பா பணத்தோட வருவாரான்னு அம்மாவை சுற்றி 1000 கேள்விகளை கேட்கிறார். மகளை எதிர்கொள்ள முடியாமல் கொட்டடியில் தூங்குகிற அப்பா தூங்காமலேயே இருக்கிறார். அங்கே அப்பா பணத்தோடு எப்போது வருவார் என்கிற கனவுகளோடு மகள் சரண்யா தூங்காமல் இருக்கிறாள். நள்ளிரவு சரியாக 2 மணி. கொட்டடியில் தூங்கி கொண்டிருக்கிற அப்பாவை நோக்கி ஒரு பிளஷர் கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒரு பெரிய பணக்காரர் வந்து இறங்கி தூங்கிக்கிட்டு இருந்த சரண்யாவின் அப்பாவை எழுப்பி, ஏயா இந்த ஊர்ல ஆட்டுக்கடா உரிக்கிறதுக்கு ஆள் கிடப்பாங்களான்னு கேட்கிறார். ஏயா எதுக்காக அப்படின்னு கேட்டபோது, பக்கத்து ஊர் மண்டபத்துல என் பையனுக்கு கல்யாணம், ஆட்டுக்கடா உரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, 11 மணிக்கெல்லாம் பந்தி போடணும்யா, ஆள் கிடப்பாங்களான்னு கேட்டபோது சரண்யாவின் முகம் அவள் அப்பாவுக்கு ஞாபகம் வந்தது. ஐயா நானே ஆட்டுக்கடா உரிக்கிற ஆள் தான், வாங்க போலாம்னு வண்டியில ஏறி போறாரு. மண்டபத்தில் அவரை விட எடை அதிகம் உள்ள 2-3 ஆட்டுக்கிடாய்கள் இருக்குது. அதுவரைக்கும் ஆட்டுக்கிடாயை உரித்து பழக்கம் இல்லாத சரண்யாவின் அப்பா அவரை விட எடை அதிகமான அந்த ஆட்டுக்கிடாய்களை உரிக்க தொடங்குகிறார். காலையில 7 மணி. பையெல்லாம் தயார் செய்துட்டு சரண்யா காத்திருக்கிறா. அப்பா வந்துருவாரு, டூருக்கு போகலாம்ங்கிற மகிழ்ச்சியோடு வாசலை பார்க்கிறா, கடிகாரத்தை பார்க்கிறா, அம்மாவை பார்க்கிறா, அம்மாவை பார்க்கிறா, கடிகாரத்தை பார்க்கிறா, வாசலை பார்க்கிறா. அப்பா இன்னும் வரல. மணி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி 7:50 நெருங்கிருச்சு. இனிமேவா அப்பா வரப்போறாருன்னு வெறுத்து பைய உதறுகிற அந்த நொடி அப்பாவினுடைய உருவம் வீட்டுக்குள்ள அப்படியே வருது. பைய எடுத்துக்கிட்டு வேகமா அப்பா கிட்ட ஓடி போறா. அப்பா ராத்திரி எங்க போனீங்க? சரண்யா கேட்கல. ராத்திரி சாப்பிட்டீங்களாப்பா? சரண்யா கேட்கல.
அப்பா ராத்திரி எங்கப்பா தூங்குனீங்க? சரண்யா கேட்கல. சரண்யா அந்த அப்பாவிடத்துல கேட்டது, அப்பா பணம். தன் இடுப்பு வேட்டியில் முடிந்து வைத்திருந்த 300 ரூபாயை அப்படியே எடுத்து தன் மகள் கையில கொடுக்கிறாரு. சுருங்கி இருந்த பணத்தை இருக்க பிடித்து கொண்டு பள்ளியை நோக்கி ஓடி வர்றா சரண்யா. எல்லோரும் தயாரா இருக்கிறாங்க. பணத்தை கட்டிட்டு பேருந்துல ஏறுறா. பேருந்துல சுற்றுலாவுக்கு போறாங்க. இன்பமான சுற்றுலா முடிந்து மீண்டும் மாலை வீட்டுக்கு வர்றா சரண்யா. அவள் கட்டிய பணத்துல அந்த 300 ரூபாய் தாள்ல சிகப்பு கடலை ஏதோ ஒட்டி இருந்தது. ஆசிரியர் என்னன்னு கேட்டாங்க. உங்களை போல எங்க அப்பாவும் சிகப்பு மை பயன்படுத்துவாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளித்தாள் சரண்யா. பயணத்தை முடித்து வீட்டுக்கு வர்றவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. படுத்து கிடந்தார் அப்பா. அப்பாவின் கைகளில் வெள்ளை துணியால் சுற்றப்பட்டிருந்தது. அருகில் அமர்ந்து வெள்ளை துணியை அவிழ்த்து பார்த்தால் அப்பாவின் கைகளில் ஆட்டின் சிற்றெலும்புகள் குத்தி குத்தி 6-7 பொத்தல்கள் இருந்தது. கையை பார்த்தால், அப்பாவை பார்த்தால், அன்றைக்கு சரண்யா முடிவு செய்தால் பணம் என்பது நம் வாழ்க்கையின் எவ்வளவு இன்றியமையாத ஒன்று என்று. இந்த பணத்திற்காக நம் அப்பா எத்தனை தூரம் சிரமப்படுகிறார் என்கிற புரிதல் அன்றைக்கு சரண்யாவுக்கு வந்தது. சைக்காலஜி ஆஃப் மணி என்கிற புத்தகம் செய்த வேலையை சரண்யாவின் அப்பாவின் கைகளில் இருந்த அந்த பொத்தல்கள் செய்தது என்று சொன்னால், சரண்யாவின் அப்பா கொடுத்த அந்த 300 ரூபாயில் ஒட்டி இருந்தது சிவப்பு மையல்ல நண்பர்களே. ஆட்டுக்கிடாயின் சிற்றெலும்புகள் குத்தி குத்தி சரண்யாவின் அப்பாவின் கைகளில் இருந்து வந்த ரத்தம்தான் அந்த பணத்தாளில் ஒட்டி இருந்ததென்றால், தமிழர்கள் வாழ்வியலில் ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பணத்தினுடைய மதிப்பை விட சைக்காலஜி ஆஃப் மணி என்கிற புத்தகம் அதிகமாக சொல்லிவிடுமா? எனக்கு தெரியவில்லை. ஆட்டுக்கிடாய் உரிக்கிற அந்த அப்பாவின் மகள் சரண்யா புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது நம் வாழ்க்கையை மாற்றுகிற ஆயுதம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து படித்தால் பணத்தின் அருமையை உணர்ந்த அவள் ஆட்டுக்கிடாயை உரிக்கிற அந்த அப்பாவின் மகள் ஆட்சியராக பணியில் சேர்ந்தார் என்றால், ஒரு நல்ல தந்தையால் பணத்தினுடைய மதிப்பை நம் வாழ்வியலுக்கான அடுத்த நொடியை தீர்மானிக்கிற உந்து சக்தியாக இருக்க முடியும். தமிழர் வாழ்வியலிலேயே ஏராளமான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் ஏராளமான நம்பிக்கை தருகிற செய்திகளும் ஆயிரம் புதைந்து கிடக்கிறது. எளிய மனிதர்களிடமிருந்து ஏராளமாய் கற்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து சிந்திப்போம். தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை தமிழர் நலன் சார்ந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பேச்சு ராகவேந்திரன் என்கிற இந்த வலைதளத்தை பின்தொடருங்கள். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.